நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. திமுக எந்த அளவுக்கு பார்த்தனாக்கா சொம்படிக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்தனா சொம்படிச்சுக்கின்னு திமுக என்னென்னலாம் கொடுமை பண்ணாலும் சரிதான் அதை நியாயம் பத்தி பேசக்கூடியவர் தான். கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாட வாங்கணும். மக்களுக்கு எதிர்ப்பா எதனா கொண்டு வந்தாருன்னா அது அப்ப நம்ம பேசலாம் நினைச்சிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்காரு. சீமான் இடைத்தேர்தல் வருவாரா? அதிமுக திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தனாக்கா அவரை நிக்க வைக்க போறான்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு தெரியவே இல்லை. ஸோ காலங்கள் தான் பதில் சொல்லணும். நான் விஜயோட ஆட்சி 70 நாள் ஆயிடுச்சு. அவர் செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த திமுக ஆட்சியை விட இந்த ஆட்சி நல்லா தான் இருக்கு. ஓகே, அண்ணாமலை வந்து அடுத்த இது வந்து நாங்க தான் அப்படின்ற மாதிரி அவர் இதுல மேடையில பேசியிருக்காரு மாநாட்டில். அந்த இது போடும் போது அது எப்படி பாக்குறீங்க? மாநாட்டில் அவர் என்ன பேசினார்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸோ அதிக அளவு குறைச்சல் கொடுக்க மாட்டேன், ஸோ நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால 2031 தேர்தல் வரட்டும் அப்போ நம்ம சந்திச்சு ஸோ விஜய் அண்ணா என்ன பண்றாரோ ஸோ மக்களுக்கு எதிர்ப்பா எதனா கொண்டு வந்தாருன்னா அது அப்போ நம்ம பேசலாம்னு நினைச்சிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்காரு. சீமான் இந்த இடைத்தேர்தலில் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேடையில பேசியிருக்காரு. சீமான் இடைத்தேர்தல் வருவாரா? அதிமுக திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தனாக்கா அவரை நிக்க வைக்க போறான்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு தெரியவே இல்லை. ஸோ காலங்கள் தான் பதில் சொல்லணும். அவர் உள்ள வந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? சீமானு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அது எந்த இடத்துல நிக்க போறான்னு பொறுத்து தான் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். சரி, இந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலின் இப்போ நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியலையே. ஸோ அது திமுக கட்சிக்காரங்களை தான் கேட்கணும். ஸோ ராசா வந்து தொடர்ச்சியா விஜய் மீது பல குற்றச்சாட்டு மேடையில ஆபாசமா பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ராசா வந்து ஸோ அவர் அமைச்சர் பதவி கொடுத்ததே பார்த்தோன்னா ஏன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஸோ அமைச்சர் பதவியை கொடுத்ததுனால திமுகவுக்கு எந்த அளவுக்கு பார்த்தனாக்கா சொம்படிக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா சொம்படிச்சுக்கின்னு திமுக என்னென்னலாம் கொடுமை பண்ணாலும் சரிதான் அதை நியாயம் பத்தி பேசக்கூடியவர் தான் பார்த்தோன்னா ராசா அவர்கள். ஸோ காலங்களை அவருக்கும் பதில் சொல்லணும். இன்னைக்கு திமுக இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜென் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. அந்த இளைஞர்கள் கூட்டம் திமுக இப்போ நிறைய மேடைகளை இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து அங்கங்கே மேடை போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அதை சொல்றீங்களா? ஸோ இளைஞர்களை சொல்றீங்க இல்லையா? ஸோ இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100ல் 10% தான் திமுக கிட்ட இளைஞர்கள் கூட்டமே இருக்கு. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தனாக்கா பிரிஞ்சிருக்கு. முக்கவாச்சி இடத்துல எங்கெங்க இருக்குமானா அண்ணாமலை கிட்டையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாமலை கிட்டையும் பார்த்தனாக்கா விஜய் அண்ணா கிட்ட தான் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக அளவில் இருக்கு.